ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65யும் குஸ்காவும் தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் சாப்பிடும்போது 65 பிரியாணி சொல்லுவாங்க. அந்த 65 பிரியாணி நம்ம எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டில் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே. பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன்னு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம 65 பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வேண்டியிருக்கேன், பிராய்லர் சிக்கனு. 1 கிலோ சிக்கனையும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலாக மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நமக்கு நல்ல ஒரு ரெட்டிஷான கலர்லாம் நல்ல மேஷ் ஆகி நம்ம பண்ண போகிறோம். எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சிக்கன் 65 பண்ண போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு 65 நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சிக்கன்லாம் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறன்றதை வாங்க பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸு. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நான் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். நான் வந்து கலருக்காக எந்த கெமிக்கல்ஸ் நான் ஆட் பண்ண போதில்ல. அதுக்கு பிறகு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு 2 ஸ்பூனும், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் தேவையான அளவுக்கு. இவ்வளோ தான் நம்ம பண்ண போகிற 65க்கு இன்க்ரீடியன்ஸ். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ நம்ம 65 மசாலா வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நாம் அடுத்து மைதா மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். முட்டை நான் 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அந்த முட்டையை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். கசூரி மேத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். கசூரி மேத்தி வந்து கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. அப்போ தான் நம்ம சிக்கனில் போய் நமக்கு உப்பு ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட் சாப்பிடும்போது. 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கொட்டையே இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சீடெல்லாம் நான் எடுத்துட்டேன், அதனால் நான் அப்படியே புழிஞ்சு விட்றேன். இப்போ நம்ம கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கையை வச்சு இப்படியே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அப்புறமா தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம தயிர் சேர்த்துக்கலை. கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாம், ஆல்ரெடி நம்ம லெமன் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். அதனால் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நம்ம மசாலாலாம் போட்டுக்க எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுவோம், கெட்டியே இல்லாமல். கலர் நமக்கு நல்லா கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. நம்ம கலரிங் பவுடர் எதுவுமே போட தேவையில்ல. நமக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் நமக்கு நல்ல கலர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஃபுல்லாக நம்ம அந்த மசாலாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலாவில் ஃபுல்லாக கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சிக்கனில் ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது நல்லா மசாலாலாம் ஒட்டி நமக்கு உதிராமல் நல்லா உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. அதே மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம சிக்கனை ஃபுல்லாக நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் மினிமம் நம்ம ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம போட்ட சிக்கன் நமக்கு ஊறுதோ அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். இன்றைக்கி நான் சீரக சம்பால் தான் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 வெங்காயம் நல்லா தோலை உரித்து நல்லா நீளவாக்க நறுக்கி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கல் உப்பு நான் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா எல்லாமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்ல பெரிய தக்காளியை எடுத்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஜீரக சம்பா ரைஸ் பண்ணுறதுனால நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடியே ஊற வச்சுன்னா அரிசி குழஞ்சி போய் நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. பிரியாணி எப்போவுமே வந்து குழஞ்சினாலே நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நம்ம கரெக்டான பதத்தில் பக்குவத்தில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அப்போ தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் 2 கிளாஸ் நான் அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போவுமே அரிசியை ஊற வைங்க. அப்போ தான் கரெக்டான பதத்தில் நமக்கு பிரியாணி கிடைக்கும். ஸோ அதேமாதிரி நான் அரிசியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம்.
அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பிரியாணி பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ட்ரம் ஒன்று எடுத்துக்கலாம். 1 கிலோவுக்கு கம்மியாக நான் இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். போட்ட நெய் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தாளிக்க போகிறோம். கரண்டியை வச்சு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு ஈக்குவலாக நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். அதனால் கரண்டியை வச்சு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். அந்த நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து அப்படியே போடாதீங்க கட் பண்ணதோட, ஏன்னா நமக்கு வந்து லேயராக கிடைக்காது. ஸோ இதேமாதிரி கையால் நல்லா கையை வச்சு மெசஞ்சு போட்டிங்கன்னா நமக்கு வெங்காயம் ஃபுல்லாக லேயராக உதிரியாக நமக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதேமாதிரி நம்ம கையால் பிசைஞ்சு போட்டுக்கலாம் வெங்காயத்தை ஃபுல்லாகவே. இப்போ நம்ம கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடினா இன்னும் நல்லா வெங்காயம் சூப்பராக நமக்கு சீக்கிரம் குயிக்காக வெந்துடும். எப்போவுமே தட்டு போட்டு மூடி வைங்க, நமக்கு வெந்துடும் வெங்காயம். தட்டு போட்டு மூடி எடுத்துகிட்டு நான் வந்து நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கும் போது இந்த வெங்காயத்தோட நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுத்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நம்ம வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்க 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியாக, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா தக்காளி சாதம் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கரெக்டான பதத்தில் தக்காளி போடுங்க, ரொம்பவும் போட்டுறாதீங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக தக்காளி அந்த உப்பு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா 3 மசாலா சேர்த்துக்கலாம். புதினாவை நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த நறுக்கின புதினாவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதே மாதிரி நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, புதினா தான். அதோட ஃப்ளேவரை கொடுத்து தான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டை நம்ம கொண்டுட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க 1/2 லெமனை லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் கரண்டியால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அளவாக. நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். அப்போ 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன், இன்னொரு 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டான பதத்தில் தண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு ரேஷியோ எப்படி போட்டிருக்கேன் நான். இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு லேயரான ஒரு ஸ்பைஸியான ஹோட்டலில் சாப்பிட்றேன் பிரியாணி உங்கள் வீட்லேயுமே இதேமாதிரி பண்ணி செய்யலாம் நீங்களும். தண்ணி ஃபுல்லாக நம்ம கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் உப்பு, காரம் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு உப்பு இல்லைனாலும் சேர்த்துக்கலாம், காரம் இல்லைனா அந்த டைமில் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம்லாம் ஓகேவாக இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் லைட்டாக நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுக்க சீரக சம்பா ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம சீரக சம்பா ரைஸில் கழுவி வச்சுக்கிறதுனால. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மெஷர்மெண்ட்டோட நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருந்துச்சு ரைஸில் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சொதப்பி விட்டுடும். இப்போ கொஞ்சம் தட்டு போட்டு நம்ம மூடி ரைஸை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கும் கொஞ்சம் எப்படி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியே இல்லாமல் நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. தட்டு போட்டு மூடும்போது அடுப்பை கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவலாக நமக்கு ரைஸ் வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து லைட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கப்போ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நெய் ஒரே இடத்துல எல்லாம் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். சாப்பிடும் போது நமக்கு நெய் ஸ்மெல் நமக்கு அந்தளவுக்கு இருக்காது. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி மேலோட்டம் நம்ம தூவிக்கலாம். எடுத்து வச்சுக்க எல்லாத்தையுமே. ஃபுல்லாக பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்மு போடுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மேலே வெயிட் வைக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி நம்ம தோசை பேன் வச்சு நம்ம கீழே வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பிரியாணி ட்ரம்மை தூக்கி அது மேலே வச்சு நான் குக்கரில் நான் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக வெயிட்டுக்காக. இந்த மாதிரி தண்ணி வச்சு தம் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தம்மு போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது நீங்களும் பாருங்கள். தம்மு போட்டிருக்கோம். அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருந்தோம். ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நமக்கு அடுப்புலேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு தம்மு போட்டு எடுக்கும்போது நமக்கு பிரியாணி கரெக்டான லெவலில் வெந்து கிடைக்கும். 10 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை வந்து ஆஃபில் வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் அந்த ஹீட்லேயே நமக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி கரெக்டான லெவலில் வரும். இப்போ நம்ம சிக்கன் 65 2 மணி நேரம் ஆகுது ஊற வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம்.
நல்லா ஊறிக்கும். 2 ஹவர்ஸ்க்கு நமக்கு மசாலா ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிடலாம். அதே ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். திரும்பி நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம 65 பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு அதிகமான ஆயில் ஊற்றணும். நம்ம 65 பண்ணுறதுனால நமக்கு ஆயில் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு தனித்தனியாக நம்ம போட முடியும், ஈஸியாக இருக்கும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஒன்று ஒன்றா இதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சிக்கனை போடும்போது தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு குக்காகி நமக்கு கிடைக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். நல்லா இதே மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து கரண்டியால் எதுவுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல இருந்தால் பிடிச்சிக்கும் நமக்கு ஒன்றோட ஒன்றா. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கரண்டியால் எதையுமே தனித்தனியாக நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக குக்காகி கிடைக்கும் சிக்கனு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதோட கலரே பாருங்களேன், சூப்பராக இருக்கணும். மசாலா ஒன்று கூட நமக்கு உதறவே இல்லை, அப்படியே நமக்கு சிக்கனில் தான் நமக்கு பிடிச்சி போயிருக்குது. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் சிக்கன் ஃபுல்லாக நமக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து வந்து மீதி இருக்கிற சிக்கனை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணோமோ அதே மாதிரி இதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு பக்கம் குக் ஆனோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக எல்லா பக்கம் குக்காகி கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் அந்த லெக் பீஸ் வந்து குக்கே ஆகாது. ஏன்னா வந்து அடுப்பில் வந்து ஆயில் ஹீட் ஆக முன்னாடியே போட்டுருவாங்க ஒரு ரீசன். இன்னும் ஓவராக கொதிச்சதுக்கப்புறம் போடுவாங்க. இந்த 2 தப்புமே பண்ணிங்கனாலுமே நம்ம 65 என்ன தான் பண்ணாலும் குக் ஆகாது. ஸோ ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி குக் பண்ணினா நமக்கு ஈக்குவலாக ஃப்ரை ஆகி நல்ல ஒரு ஃப்ரையில் நமக்கு கிடைக்கும் லெக்குமே. அரௌண்ட் எனக்கு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு தம்மு போட்டு. நான் கொஞ்சம் பிரியாணி ட்ரம்மை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல பிரியாணி ஃபுல்லாக ரைஸ்லாம் நல்லா குக்காக இருக்குது. நல்லா மணக்க ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்களேன். ரைஸ் ஒன்று கூட நமக்கு ஒட்டவே இல்லை, ஃபுல்லாக தனித்தனியாக இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு ரைஸ் இருக்குது. ப்ளைனாக நம்ம இன்றைக்கி பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கேன். 65யோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நமக்கு 65 பிரியாணி கொடுப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு 65 பிரியாணி எப்படி பண்ணலான்னு பண்ணி காமிச்சிருக்கேன். வித்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மசாலா உதிராமல் சிக்கன் 65 ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.